அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெனகா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல். இதோட பலன்களை பற்றி பார்க்கலாம். இரும்புச்சத்து நிறையா இருக்குது. நீங்கள் கட்டாயம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம்லேயும் சரி, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சரி, கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறையாது, ஒரே சீராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று. ஸோ அடிக்கடி செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். கடாயை எடுத்துக்கங்க. அது சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நான், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் 1 கப் எடுத்துக்குங்க, அதையும் சேர்த்துக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும், பொன்னிறமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி அதோட சேர்த்துருக்கேன். நல்லா வணக்கிடுங்க. முருங்கைக்கீரை ஒரு 2 கப் அளவு இருக்கும், அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வணக்கிட்டே இருங்க. இப்போ பார்க்க அதிகமாக தெரியுது, வதங்கின பிறகு கம்மியாகும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, மூடியும் வைக்கக்கூடாது. கீரை என்னைக்கு செஞ்சாலும் அப்படியே வணக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே இந்த மாதிரி வதங்கி வரும். இன்னுமே கொஞ்சம் கம்மியாகும், இன்னும் வதங்கும் போது, நல்லா வேகும்போது. இப்போ இந்த கலர் வந்துருச்சுன்னா கீரை நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. தேங்காய் பூ ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வணக்கிடுங்க. இப்போ தேங்காய் பூ சேர்த்துன பிறகு அடுப்பு அணைச்சிருங்க. நல்லா வதக்குனாலே போதும், முருங்கைக்கீரை தயாராகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.